நீங்கள் 4th மந்த் ப்ரெக்னென்சி ஜேர்னியில் இருக்கீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோவில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 4th மந்தில் பேபியோட க்ரோத் எவ்வளோ இருக்கும், அப்புறம் அம்மாங்களுக்கு உடம்பு ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும், அதை நம்ம எப்படியெல்லாம் சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு ஃபர்ஷா ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல். ஐ எம் அ நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் அ ஃபுட் தெரபிஸ்ட். நம்ம கர்ப்ப காலத்தை பார்த்தீங்கன்னா 3 ட்ரைமஸ்டராக பிரிப்பாங்க. 1லிருந்து 3 வரை ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர், 4லிருந்து 6 வரை செகண்ட் ட்ரைமஸ்டர், 7லிருந்து 9 வரை நம்ம தேர்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவோம். இப்போ 4வது மாதம் எந்த ட்ரைமஸ்டரில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ட்ரைமஸ்டரில் வருது. இதை எத்தனாவது வாரம் அப்படி நம்ம கணக்கிடுவோன்னு பார்த்தீங்கன்னா 14லிருந்து 17 வாரங்கள் தான் நம்ம 4வது மாதமாக கணக்கிடுவோம். இந்த மாதத்தில் குழந்தையோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 93 கிராமில் இருந்து 140 கிராம் வரலையும் தாங்க வெயிட் இருப்பாங்க. அதனால ஒரு சில பேர்த்துக்கு வயிறு தெரியும், ஒரு சில பேர்த்துக்கு வயிறு தெரியாது. ஸோ 4ஆம் மாதம் கர்ப்பமாக இருக்கிறவங்க யாரும் நமக்கு வயிறு தெரியல அப்படின்ட்டு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. இதே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியாக இருந்துச்சுன்னா 4வது மாதத்தில் ஒரு சில பேருக்கு மட்டும்தாங்க வயிறு தெரியும். 5ஆம் மாதத்தில் இருந்து எல்லாருக்குமே வயிறு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ யாருமே நீங்கள் ஃபீல் பண்ண தேவை கிடையாது. 4ஆம் மாதத்தில் குழந்தையோட முகம் நல்லா வளர்ந்து இருக்கும், காதும் நல்லா வளர்ந்து இருக்கும். 4ஆம் மாதத்தில் இருந்து தான் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கேட்கும் திறன் அதிகரிக்குங்க. வயிற்றில் குழந்தை உருவாகிறப்போ ஒரு வால் போன்ற அமைப்பில் தான் உருவாக ஆரம்பிப்பாங்க. அந்த வால் போன்ற அமைப்பு ஃபுல்லாக நல்லா டிஸப்பியர் ஆகி நல்ல கை கால்களாக தனித்தனியாக நமக்கு வளர ஆரம்பிச்சிடுவாங்க. குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்த மந்தில் போன் ஸ்ட்ரென்த் அதிகரிக்க ஆரம்பிக்கும். 4ஆம் மாதத்தில் குழந்தையோட ஸ்கின் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். 4ஆம் மாதத்தில் இருந்தே குழந்தை மூவ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இதே நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியாக இருக்கிறனால குழந்தையோட மூமெண்ட்ஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. ஆனால் செகண்ட் ப்ரெக்னென்சியாக இருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களால் குழந்தையோட மூமெண்ட்ஸை 4th மந்தில் இருந்தே ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா குழந்தையோட வெயிட் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்கன்றனால யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் குழந்தையோட மூமெண்ட்ஸை ஃபீல் பண்ண முடியாது. 4ஆம் மாதம் கர்ப்ப காலத்தில் அம்மாவோட சேஞ்சஸ் என்னென்னலாம் நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த 4ஆம் மாதத்தில் தான் அம்மாங்களுக்கு கொஞ்சம் வெயிட் போட ஆரம்பிப்பாங்க. மார்னிங் சிக்னஸ் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சதும் இந்த வாந்தி வர்றது, மயக்கம் வர்றது, தலை வலிக்கிறது, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஆனால் யூட்ரஸோட சைஸ் பெருசாகிறனால 4ஆம் மாதத்துலேருந்தே ஒரு சில பேருக்கு இடுப்பு வலி வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு நெஞ்சு எரிச்சல் இருக்குது அப்படின்னா உப்பு, புளி, காரம் உங்களோட உணவில் இருந்து கம்மி பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக உங்களுக்கு நெஞ்செரிச்சல் வர்றப்போ கொஞ்சோண்டு ஜீரகத்தை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வாமாக இருக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களோட நெஞ்சு எரிச்சலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்டதும் படுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். மினிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆச்சும் உக்காந்துருக்க பாருங்கள். அந்தமாரி உக்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நெஞ்செரிச்சல் வராது. உங்களுக்கு நெஞ்செரிச்சல் இருக்கிறப்ப லெஃப்ட் சைடு படுத்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் நம்ம படுக்கிறனால நம்ம பேபிஸ்க்கு பிளாசண்டா வழியாக ஈஸியாக ஆக்சிஜன், பிளட் சப்ளை அண்ட் நியூட்ரியன்ஸ் எல்லாம் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெஜைனல் டிஸ்சார்ஜ் அதாவது வெள்ளைப்படுதலும் ஆரம்பிக்கும். ஆனால் வெள்ளைப்படுதல் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜே உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்மெல் இல்லாட்டி கலராக உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்னா மறக்காமல் உங்கள் டாக்டர்கிட்ட சொல்லுங்கள். நிறைய பேர் இந்த ப்ரெக்னன்சி டைமில் மலச்சிக்கல் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி மலச்சிக்கல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நிறைய பழங்கள் எடுத்துக்கோங்க, ஃபைபர் ரிச் ஃபுட் எடுத்துக்கோங்க. ப்ரெக்னன்சி டைமில் நீங்கள் ஃப்ரூட் ஜூஸஸாக எடுத்துக்கிறத விட முழு பழமாக நீங்கள் சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு. ஆப்பிள், வாழைப்பழம், கொய்யாக்காய் இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வரவே வராது.
இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃபர்ஷா ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.